சிந்தாக்தா ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா அப்படி நெஞ்சில தாளம் போடுறதோ, வாயில மூச்சு எடுத்து வாய்க்குள்ள விடுறதோ, இதய துடிப்பு நின்று போன ஆளை காப்பாற்ற முடியாது. இந்தியாவில ஒரு வருஷத்துக்கு 6 லட்சத்துல இருந்து 7 லட்சம் மக்கள் சடன் கார்டியாக் அரெஸ்ட் காரணமா இறந்து போறாங்க. இதுல வெறும் 1% மக்களுக்கு தான் சரியான நேரத்துல CPR கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. பெரும்பான்மையான மக்களுக்கு முதலுதவி கிடைக்கிறது இல்ல. முதலுதவி கிடைக்காதனாலதான் நிறைய மரணங்கள் நடக்குது. CPRனா என்ன? கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன். அதாவது இதய துடிப்பும் மூச்சு குழாயும் நின்று போச்சு, இதை உடனடியாக வெளியே இருந்து, அதாவது ஆர்டிபிஷியலா அதை ஸ்டார்ட் பண்றதா இந்த CPR. மூச்சு நின்று போன ஒரு ஆளுக்கு மூச்சு நின்னுடுச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின உடனேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட பக்கவாட்டுல போய் முட்டை ஊனி நின்னுட்டு, அதுக்கப்புறம் அவரோட நடு நெஞ்சில நம்மளோட உள்ளங்கையில இருக்கக்கூடிய இந்த கடினமான பகுதி இருக்கு இல்லையா, அதை நெஞ்சில வச்சுட்டு, நடு நெஞ்சில வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு கையால அதன் மேல நல்ல உறுதியா பிடிச்சிக்கணும். நம்மளோட முழு உடல் திறனையும் பயன்படுத்தி அவரோட நெஞ்சில 30 அழுத்தங்களை கொடுக்கணும். இந்த அழுத்தங்கள் ஒன்னொன்னும் குறையாம 2 இன்ச்சுகள் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த 30 அழுத்தங்களும் 15ல இருந்து 18 செகண்டுக்குள்ள கொடுக்கறது மாதிரி அந்த வேகத்துல நம்ம பண்ணணும். இது பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவரோட இதயத்தை மறுபடியும் துடிக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போறோம். துடிக்கக்கூடிய நேரத்துல அடுத்து உடனடியா நம்ம அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஆக்சிஜன் கொடுக்கணும். ஆக்சிஜன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அவரோட மூக்கை நம்ம அழுத்தமா மூடிக்கலாம். தாடையில கை வச்சு கொஞ்சம் தூக்கிக்கணும். அப்பதான் உயிர் மூச்சுக்கான அந்த இடம் ஃப்ரீ ஆகும். அதுல வாயோட வாய் வச்சு 2 நீண்ட மூச்சுக்கள், அதாவது நம்ம நெஞ்சை பார்க்கும்போது இந்த நெஞ்சு மேல வரணும், அது போல 2 மூச்சுக்களை கொடுத்துக்கணும். 30 அழுத்தங்கள் 2 மூச்சு. எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, அவரு மூச்சு தானாக சரியாகிறது வரைக்கும், இல்லைன்னா எமர்ஜென்சி வாகனம் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்காக வர்றது வரைக்கும். ஹாஸ்பிட்டல் போறது வரைக்குமே நம்ம அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நிறுத்தாம கொடுக்கறது மூலமா நம்ம அவருக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால அவர் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, மூச்சு நின்ன ஒரு ஆளுக்கு உடனே நம்ம பண்ண வேண்டியது CPR கொடுப்போம், உயிர்களை காப்போம். பி சேஃப் மக்களே.